அம்மா என்னம்மா பண்ணுற? ஊருக்கு போயிட்டு வந்தாலடா ஏதோ ஒன்று தின்ட்டு படுக்கணுமே, அதனால தான். கோதுமை தோசைனா ஈஸியாக இருக்கும். எடுத்து காய்ச்சமா உப்பு போட்டு காய்ச்சி ஊற்றி ஆள் தான் சாப்பிட்டா நிம்மதியாக தூங்கலாம். பேச்சுலருங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை கற்றுக்குங்க. பேச்சுலர் பசங்களுக்கா? என்ன பண்ணீங்க? கோதுமை தோசை காய்ச்சிட்டு உப்பு தண்ணி ஊற்றி காய்ச்சி ஊற்றி வேண்டியது தான். பசிக்குன்னா டக்குன்னு எதனா சைடிஷா சாம்பார் கொஞ்சம் இருக்குது. சாம்பார் சரி. சாம்பார் இல்லாமல் சர்க்கரை வச்சு சாப்பிட்டோம். சர்க்கரை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்குமா? ரொம்ப நல்லது. சரி ஓகேம்மா. கொஞ்சம் பார்க்க கிச்சன் அசிங்கமாக இருக்குது, கோச்சிக்காதீங்க. என்ன இதை விட அழகா வச்சுப்பாங்களா அண்ணா? இதை விட அழகாவா? இப்படிதான் தோசை சுடணுமா? ஆமாம் ஆமாம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்படிதான் சுடுவேன். நல்லா சுரியாம்மா தோசை. இதுதான் எனக்கு வந்து தோசை. ஐயோ, இப்படிதான் வருமா இல்லை நீ இப்படிதான் சுடுவீங்களா? நான் சுடுறது சொல்கிறேன், நல்லாவே வரும். தம்பிங்களா, தயவு செய்து சொல்கிறேன், சும்மா பேச்சுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை வீட்டில் சுட்டு சாப்பிடாதீங்க. அது இவ்வளோ நம்ம சேனலை மட்டும் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கெல்லாம் இந்த தோசை பார்ப்பேன் எப்படி இதுன்னு. சும்மா தோசை சுட சரியாக வரலன்னா அப்படிதான் சுடணும். நல்லா சுடுறம்மா, நீ டைம் பாஸ்க்கு இப்படிதான் சுடணும். நல்லா சொல்கிறம்மா.